Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோல நம்ம chapter 7 integralsல exercise 7.5ல question number 16 வந்து பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 by x into x to the power n plus 1 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இன்டகிரேட் பண்ண போறோம். ஆனா ஹிண்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது சிம்பிளர் வேல சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் by x to the power n minus 1 and put x to the power n is equal to t அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 by x into x to the power n plus 1 வந்துடும். மல்டிப்ளை நியூமரேட்டர் டினாமினேட்டர் by x to the power n minus 1. ஸோ x to the power n minus 1 by x to the power n minus 1 வந்து வரும் into dx. ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து என்ன வரும், x to the power n minus 1 வந்துரும். இங்க x அப்படியே இருக்கு. இந்த x to the power n minus 1 இருக்குல்ல, அதை நான் எப்படி எழுதுறேன், into x to the power n by x ன்னு வந்து எழுதுறேன் into x to the power n plus 1. நான் ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னா இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அந்த எக்ஸை. ஸோ அதனால நான் சிம்பிளிஃபை ஆகும் அப்படின்றதுக்காக நான் இந்த எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன்னு இந்த ஃபார்மேட்ல நான் எழுதியிருக்கேன். இது வந்து நம்ம எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் அந்த ஃபார்முலா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். a to the power m by a to the power n is equal to a to the power m minus n. ஸோ இந்த ஃபார்முலா தான் இங்க வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இது மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இன்டூ டிஎக்ஸ், எக்ஸ் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு எக்ஸ் டு த பவர் என் மைனஸ் ஒன் பை எக்ஸ் டு த பவர் என் இன்டூ எக்ஸ் டு த பவர் என் பிளஸ் ஒன் இன்டூ டிஎக்ஸ்னு வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு த பவர் என் இஸ் ஈக்குவல் டு டீன்னு வந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ புட் x to the power n is equal to t. ஸோ இப்போ நான் இங்க t இப்போ x to the power n இருக்கிற பிளேஸ்லாம் நான் என்ன போடலாம், tன்னு வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். x to the power n டிஃபரன்ஷியேட் பண்றோம். d by dx of x to the power n என்ன வரும், n into x to the power n minus 1 அப்படின்னு வருமா. ஸோ அதை இங்க அப்ளை பண்றோம். டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து பண்றேன். அப்போ என்ன வரும், n into x to the power n minus 1 இங்க வந்து dt by dxன்னு வந்து வரும். இங்க நியூமரேட்டர்ல என்ன இருக்கு, இங்க x to the power n minus 1 dx இருக்கு. ஸோ அப்ப அதுவே கொண்டு வரணும். அதனால இந்த dx நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மேல கொண்டு போறேன். ஸோ அப்ப என்ன வரும், எனக்கு x to the power n minus 1 into dx is equal to dt by n அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இன் பிளேஸ் ஆஃப் தி நியூமரேட்டர் நான் வந்து dt by n வந்து நான் போடலாமா, அண்ட் இங்க x to the power n இருக்கு, n-க்கு பதிலா t போட்டுக்கலாம். இங்கேயும் x to the power n இருக்கு, t போட்டுக்கலாம். ஸோ இன்டகிரல் இது x to the power n minus 1 dx-க்கு பதிலா dt n வந்து கான்ஸ்டன்ட், ஸோ வெளியில எழுதிக்கிறேன் 1 by n-ன்னு பை இங்க வந்து t into t plus 1 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஃபார்மேட். இப்ப இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்றோம், இதை வந்து ஐ கேன் ரைட் இட் as 1 by n அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம லாஸ்டா பாத்துக்கலாம். we can write it as a by t plus b by t plus 1. ஸோ நம்ம லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸ் வந்து இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாஸ்ல இதே ஃபார்மேட்ல எது இருக்கோ அதை வச்சு அப்ளை பண்றோம். ஸோ அப்ப இங்க வந்து என்ன வரும், ஸோ இங்க திஸ் இஸ் 1 by t into t plus 1. This is equal to a by t plus b by t plus 1 அப்படின்னு வந்து வரும். So now I am taking LCM in the right hand side. அப்ப எடுத்தோம்னா t into t plus 1 வரும், a into t plus 1 plus b into t வந்து வரும். This is equal to 1 by t into t plus 1. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த டினாமினேட்டர் will get cancelled. ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்கும், நியூமரேட்டரை வந்து ஈக்குவேட் பண்றேன். 1 equal to a into t plus 1 plus b into t வந்து நான் போடுறேன். இப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், இப்ப வந்து நான் ஒண்ணு ஏவை 0வா ஆக்க போறேன் பை டேக்கிங்
t ஈக்குவல் டு -1 எடுத்து b வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். b வந்து 0 ஆக்கி a வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். சப்ஸ்டிடியூட் அதெல்லாம் இதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம வந்து எப்பவுமே பண்ற அதே ஃபார்மேட்ல தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு 1 ஈக்குவல் டு a இன்டூ t பிளஸ் 1 பிளஸ் b இன்டூ t வந்திருக்கா. இப்போ வந்து புட் t ஈக்குவல் டு -1 எடுத்துக்கிறேன். ஏன்னா t பிளஸ் 1 எப்ப நான் வந்து ஏவை 0 ஆக்க முடியும் -1 போட்டோம்னா 0 ஆக்க முடியும். ஸோ அதனால ஐம் டேக்கிங் -1. ஸோ அப்போ 1 ஈக்குவல் டு a இன்டூ 0 ஆயிடும் பிளஸ் b இன்டூ -1 வந்து ஆயிடும். So 1 equal to minus b. So b is equal to -1 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. So next I have to get the value of a. க்கு வந்து நான் என்ன பண்ணணும், a கொண்டு வரதுக்கு b 0 ஆக்கணும்னா I'm putting t equal to 0 வந்து கொண்டு வரேன். So அப்போ 1 equal to a into 0 plus 1 வரும் plus b into 0. So அப்போ இங்க a is equal to 1 வந்து எனக்கு கிடைக்கும். சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்க என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம் நம்ம, நான் a ஓட பிளேஸ்ல 1ம் b ஓட பிளேஸ்ல t பிளஸ் 1ம் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ 1 by t பிளஸ் -1 by t பிளஸ் 1 அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நான் எடுத்து நான் இன்டெக்ரல் அப்ளை பண்ணி சால்வ் பண்ண போறேன். என்ன இருக்கு 1 by n இருக்கு, இன்டெக்ரல் இருக்கு. ஸோ 1 by t plus -1 by t plus 1 into dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ செப்பரேட்டிங், அதாவது இன்டெக்ரல் தனித்தனியா செப்பரேட் பண்ணி எழுதுறேன். 1 by n அப்படின்றது காமன், இன்டெக்ரல் dt by t வந்துரும் மைனஸ் இன்டெக்ரல் dt by t plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த 1 by n காமனா இருக்கு, 1 by n எடுத்துக்கிறேன். இங்க வந்து dt by t வந்து என்னது log modulus of t வந்து வரும் மைனஸ் log modulus of t plus 1 வந்து நான் அப்ளை பண்றேன். ஸோ 1 by n இது வந்து t இருக்கிற பிளேஸ்ல நம்ம என்ன எழுதணும், which is equal to t x to the power n. ஸோ அப்போ x to the power n அப்ளை பண்றேன். ஸோ log modulus of x to the power n மைனஸ் log modulus x to the power n plus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஃபார்முலா வந்து அப்ளை பண்றேன். என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம், log m மைனஸ் log n is equal to எனக்கு என்ன வரும் log m by n வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க 1 by n log m by n அதாவது log modulus of x to the power n by x to the power n plus 1 அப்படின்னு வந்து வரும். this is plus c, நீங்க எல்லாம் plus c போட்டுக்கோங்க, நான் போடல. and this will be the final answer for the 16th question. இப்போ next வந்து நம்ம question number 17 வந்து பார்க்கலாம். 17th question என்ன கொடுத்திருக்காங்கன்னா cos x by 1 minus sin x into 2 minus sin x வந்து கொடுத்திருக்காங்க. ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா sin x வந்து tன்னு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு புட் sin x is equal to t அப்படின்னு போடுறேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ cos x வந்துடும், இங்க வந்து dt by dxன்னு வரும். இங்க நம்ம பார்த்தோம்னா இப்போ இது வந்து இன்டெக்ரல் அப்ளை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்டெக்ரல் எப்படி எழுதுவோம், cos x by 1 minus sin x 2 minus sin x வரும், dxன்னு வரும். இப்போ நியூமரேட்டர்ல cos x dx இருக்கா. ஸோ அப்போ இதை வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு போறேன். ஸோ cos x dx வந்துடும் ஈக்குவல் டு dt அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ நான் இங்க என்ன பண்ணலாம், in place of sin x நான் t போடலாம் and cos x dx க்கு பதிலா dt வந்து போடலாம். ஸோ இதை அப்ளை பண்றோம். ஸோ அப்போ இங்க என்ன வரும், எனக்கு dt by 1 மைனஸ் t வரும் and 2 மைனஸ் t வந்து வரும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், a by 1 மைனஸ் t பிளஸ் b by 2 மைனஸ் t அப்படின்னு வந்து நம்ம எழுதுறோம். ஸோ இப்போ இதை
எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ இப்போ இது எல்சிஎம் எடுத்தா இங்க என்ன வரும்? இங்க வந்து இன்டெக்ரல் இல்லாம எழுதிக்கிறேன். 1 மைனஸ் டி இன்டூ 2 மைனஸ் டின்னு எழுதிக்கிறேன். இங்க வந்து 1 மைனஸ் டி இன்டூ 2 மைனஸ் டி. ஸோ ஏ இன்டூ 2 மைனஸ் டி பிளஸ் பி இன்டூ 1 மைனஸ் டி. இது ரெண்டும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ 2 மைனஸ் டி பிளஸ் பி இன்டூ 1 மைனஸ் டி. இப்போ வந்து நான் இங்க என்ன போட்டா எனக்கு வந்து ஏ 0 ஆகும் அப்படின்னு வந்து நான் பார்க்கணும். அதே மாதிரி இங்க என்ன போட்டா பி வந்து எனக்கு 0 ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஸோ புட் டி ஈக்குவல் டு 1. So 1 போடும் போது 1 is equal to a into 2 minus 1 plus b into 0 வந்து ஆயிடும். So this is 1 is equal to a into 1. So a ஓட வேல்யூ வந்து என்னது? a is equal to 1 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. And next இப்போ வந்து நான் b வந்து கண்டுபிடிக்கணும். So நான் வந்து t is equal to 2 வந்து போடுறேன். So 1 is equal to a into 0 plus b into 1 minus 2. So 1 is equal to minus b and b is equal to minus 1 வந்து வரும். So aவும் b வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் அப்ளை பண்ணோம்னா integral dt by 1 minus t into 2 minus t வந்துரும். This is equal to a வந்து என்னது? 1 by 1 minus t வரும் dt plus இங்க வந்து minus 1 by 2 minus t dt வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இங்க எல்லாமே t minus 1 ஃபார்மேட்ல தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதாவது முன்னாடி சம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா t minus 1ல தான் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால நான் இங்க என்ன பண்றேன், இங்கேயும் t minus 1 அதாவது x minus 1 x minus 2 அந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்திருப்போம். ஈவன் பிளஸ் வந்தாலுமே x plus 1 x plus 2 அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதையும் வந்து அந்த ஃபார்மேட்லயே நம்ம மாத்திருக்கோம். ஏன் அப்படி மாத்துறீங்க, இந்த மாதிரி எழுதக்கூடாதா அப்படின்னு கேட்டா வந்து நம்மளுக்கு ஃபார்முலாஸுமே பார்த்தோம்னா எக்ஸ் மைனஸ் 1 அந்த மாதிரி ஃபார்மேட்ல தான் வந்து இருக்குமே. ஸோ நீங்க அந்த மாதிரியே மாத்தி எழுதிருங்க. அண்ட் இப்போ வந்து இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, 1 மைனஸ் டீன்னு இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், மைனஸ் சைனை வெளியில எடுக்கிறேன். ஸோ மைனஸ் வந்துரும் வெளியில. ஸோ மைனஸ் 1 by t மைனஸ் 1 வந்துரும் dt அப்படின்னு வந்துரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ நான் அந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கிறேன். திருப்பியும் இன்னொரு மைனஸ் வரும், ஏன்னா நான் சைன் சேஞ்ச் பண்றதுனால. அப்போ பை டி மைனஸ் 2ன்னு வரும் டிடி அப்படின்னு வந்து எனக்கு வரும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து மைனஸ் சைனை வெளியில எடுக்கிறேன். ஸோ அப்போ வந்து இங்க என்ன ஆயிடும், இங்க மைனஸ் வந்துடும், இங்க பிளஸ் ஆயிடும். இங்கேயும் அதே தான், ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதை தான் நான் எழுதியிருக்கேன். திருப்பியும் இங்க இடத்துல போட்ட மாதிரி இன்னொரு மைனஸ். ஸோ டி மைனஸ் 2ன்னு வந்து வந்துடும். ஸோ அப்ப இங்க என்ன ஆயிடுது, இப்போ மைனஸ் 1 by t மைனஸ் 1 இங்க வந்து பிளஸ் ஆயிடும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ மைனஸ் 1 by t மைனஸ் 1 dt பிளஸ் 1 by t மைனஸ் 2 dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ வந்து இன்டகிரேட் பண்றோம். அப்போ வந்து என்ன வரும், மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் t மைனஸ் 1 வரும் பிளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் t மைனஸ் 2 பிளஸ் c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்ட் இது வந்து என்ன ஃபார்முலா, லாக் m, இது வந்து log m minus log n is equal to log m by n. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றேன். ஸோ அப்ளை பண்ணும்போது மைனஸ் இங்க இருக்கு, நீங்க வேணா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ அப்போ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் வரும் இல்ல, log t மைனஸ் 2 மைனஸ் log t மைனஸ் 1 வந்து வரும், which is equal to, எனக்கு வந்து இங்க என்ன எழுதுவேன் நானு, log modulus of t minus 2 by t minus 1 plus c அப்படின்னு வந்து எனக்கு வரும். இங்க t minus t அப்படின்றது வந்து என்னன்னு நம்ம எடுத்திருக்கோம், it is nothing but sin x. So log modulus of sin x minus 2 by sin x minus 1 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இது வந்து இந்த ஆன்சரும் கரெக்ட். உங்களுக்கு புக் ஆன்சர்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு
2 மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆன்சரும் கரெக்ட். உங்களுக்கு புக் ஆன்சர் மாதிரி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆர் லாக் மாடுலஸ் ஆஃப், திருப்பியும் நான் சைனை வந்து வெளியில எடுக்கிறேன். ஸோ மைனஸ் சைன் எக்ஸுக்கு பதிலா மைனஸ் ஆயிடுதா இங்க. ஸோ இங்க வந்து 2 மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வந்து வரும். மைனஸ் 1 மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு வரும். மாடுலஸ் ஸ்கூல்ல பிளஸ் சி, மைனஸோ கேன்சல் ஆயிடும். ஸோ லாக் மாடுலஸ் ஆஃப் 2 மைனஸ் சைன் எக்ஸ் பை 1 மைனஸ் சைன் எக்ஸ் பிளஸ் சி. இப்போ நீங்க வந்து என்ன வந்து அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பீங்க, ஏன் இது கரெக்ட் இல்லையா அப்படின்னு கேட்டா, இதுவும் கரெக்ட் இதுவும் கரெக்ட். நான் ஏன் இதை டெரைவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்ல ஆன்சர் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு ஆன்சர் வந்து புக் ஆன்சரோட மேட்ச் ஆகல, நீங்க சில சம்ஸுக்கு வந்து மேட்ச் ஆகல அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர் தான். புக் ஆன்சர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதையும் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ சில சம்ஸ் முன்னாடி போட்ட வீடியோஸ்ல நான் வந்து ஆன்சர் டெரைவ் பண்ணியிருப்பேன். சில ஆன்சர்ஸ் வந்து சில சம்ஸோட ஆன்சர்ஸ் வந்து ஸ்லைட் வேரியேஷன்ஸோட இருக்கும்னா இந்த மாதிரி சின்ன ஸ்டெப் வந்து நான் போடாம அந்த ஆன்சரோட ஃபைனலைஸ் பண்ணியிருக்கலாம். அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சிருக்கோம் ஆன்சர்ல. ஸோ இதுதான் வந்து ரீசன். ஸோ அதனால இதுவும் நீங்க எழுதலாம், இதுவும் கரெக்டான ஆன்சர் இதுவும் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்ல ஆன்சர் வந்து பேக் ஆன்சர் இது கொடுத்துருக்கிறதுனால நான் இதை மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் வந்து 17th கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 18th கொஸ்டின் வந்து பார்ப்போம். 18th கொஸ்டின் நீங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4 வந்து கொடுத்துருக்காங்க. நான் இன்டெகிரலும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், புட் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், டி பிளஸ் 1 டி பிளஸ் 2 பை டி பிளஸ் 3 இன்டூ டி பிளஸ் 4 அப்படின்னு வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, இன்டெக்ரல் நான் எழுதலை, இன்டெக்ரல் வேண்டாம், நான் வந்து அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். அப்படின்னா டி ஸ்கொயர் பிளஸ் 2t பிளஸ் 2 வரும் டிவைடட் பை இங்கேயும் வந்து டி ஸ்கொயர் பிளஸ் 4t பிளஸ் 3t பிளஸ் 12 வந்து வரும். இங்க பார்த்தோம்னா டினாமினேட்டர் நியூமரேட்டர்ல ரெண்டுத்துக்குமே பவர் சேமா இருக்கு. ஸோ பவர் சேமா இருந்தாலோ இல்ல நம்மளுக்கு வந்து நியூமரேட்டர்ல பவர் வந்து அதிகமா இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். அதாவது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அதை வந்து நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷனா வந்து மாத்துவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டி ஸ்கொயர் இதை வந்து ஆட் பண்ணி லைக் டேர்ம்ஸ்ல ஆட் பண்ணி எழுதிக்கலாம். டி ஸ்கொயர் பிளஸ் 3t பிளஸ் 2 வரும். இங்க வந்து டி ஸ்கொயர் பிளஸ் 7t பிளஸ் 12 வந்து வரும். ஸோ இங்க வந்து என்ன வரும், டி ஸ்கொயர் பிளஸ் 3t பிளஸ் 2, இங்க வந்து டி ஸ்கொயர் பிளஸ் 7t பிளஸ் 12 வந்து வரும். ஸோ இது வந்து 1 டைம், ஏன்னா இங்க டி ஸ்கொயர் கேன்சல் ஆகி 1 வந்துடும். ஸோ டி ஸ்கொயர் பிளஸ் 7t பிளஸ் 12 வந்து வரும். வந்து சைன் சேஞ்ச் பண்றேன். சைன் சேஞ்ச் பண்ணோம்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். மைனஸ் 4t மைனஸ் 10 வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ நான் வந்து இது என்ன பண்றேன், மிக்சட் ஃப்ராக்ஷன் ஃபார்ம்ல வந்து எழுதுறேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் எப்படி எழுதணும் அப்படின்ட்டு. டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அதை அப்படியே எழுதிக்கோங்க. டி ஸ்கொயர் பிளஸ் 7t பிளஸ் 12 அண்ட் இங்க வந்து என்ன இருக்கு, இதுதான் ரிமைண்டரை தூக்கி மேல எழுதணும். 4t மைனஸ் 10 அண்ட் கோஷன்ட்ல இருக்கிறது 1. ஸோ இதுதான் வந்து வரும். ஸோ இங்க 1 இப்படி எழுதுவோம், நம்ம வந்து பிளஸ் போட்டோ எழுதிப்போம். மிக்சட் ஃப்ராக்ஷன் நம்ம நார்மலா நம்ம பண்றது தான். ஸோ 1/3 இருக்குன்னா 1 பிளஸ் 1/3 வந்து எழுதுவோம்ல, அந்த சேம் வே நான் இங்க வந்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இதை வந்து நான்
இதை மட்டும் எடுத்துக்கிறேன், இந்த பார்ட்டை மட்டும் எடுத்து நான் சால்வ் பண்ண போறேன். ஸோ -4t - 10/t² + 7t + 12 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம்ல இருக்கு. இதை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் இட் இன்டூ, அதாவது t+4 அந்த மாதிரி வரும்ல. நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்றதுக்கு ஏத்த மாதிரி we have to change the denominator. ஸோ நான் இங்க என்ன பண்றேன், t² + 7t + 12 இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நான் வந்து இதை ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் வந்து செய்யறேன். ஸோ எனக்கு 12 வரணும் மல்டிப்ளை பண்ணும் போது, அண்ட் 7 வரணும் ஆட் பண்ணும் போது. ஸோ 4 3s are 12, 4 + 3 7 வந்துடும். ஸோ t² + 4t + 3t + 12 அண்ட் t இங்க வந்து t + 4 வந்துடும் + 3t + 4 வந்துடும். ஸோ t + 4 × t + 3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ நான் இந்த வேல்யூவை தான் எடுத்து டினாமினேட்டர்ல எழுத போறேன். ஸோ -4t - 10/t + 4t + 3 இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ this is equal to, இதை வந்து எப்படி எழுதலாம், a/t + 3 + b/t + 4 அப்படின்னு வந்து நான் எழுதிக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்றேன், -4t - 10 இருக்கட்டும், அண்ட் டிவைடட் பை t + 4 × t + 3 அப்படின்னு வந்து வரும். இங்க வந்து கிராஸ் மல்டிப்ளை. ஸோ a × t + 4 + b × t + 3 by t + 4 × t + 3. ஸோ இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு நியூமரேட்டர்ல இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். -4t - 10 is equal to a × t + 4 + b × t + 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் a 0 ஆக்குறோம், b வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், b 0 ஆக்குறோம், a வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ புட் t is equal to -4. So -4 வரும், -10 is equal to a × 0 வந்துரும் plus b × -4 plus 3. So it will be 16 - 10 is equal to a × 0 plus b × -1. So இங்க என்ன வரும், இங்க வந்து 6 வரும், which is equal to -b. So b is equal to -6. இதான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்க first value. So next put t is equal to -3. So அப்போ -4 × -3 -10 equal to a × -3 plus 4 plus b × 0. So plus 7, minus into minus plus 7 ஆயிடும், -10 is equal to a × 1. So a is equal to, -4 × -3 வந்து plus 12. நான் ஆட் பண்ணி எழுதிட்டேன். இங்க வந்து 12 - 10 which is 2. So அப்ப a is equal to 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஏ வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு, பி வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு, ஸோ இங்க 1 இருக்கு, பிளஸ் இங்க ஏ வேல்யூ வந்து என்னது 2. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், 2/t + 3 மைனஸ் பி இருக்கிற இடத்துல -6. ஸோ -6/t + 4 வந்து நம்மளுக்கு வரும். நான் வந்து என்ன பண்றேன், திருப்பியுமே t இருக்கிற இடத்துலலாம் x² வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்டெக்ரல் யூஸ் பண்ணிக்கிறேன். 1 × dx பிளஸ் 2 வெளியில வந்துடும். இங்க வந்து 1/x² + 3 dx வந்துடும், -6 வெளியில வந்துடும், 1/x² + 4 dx வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து எப்பவுமே என்ன இருக்கும்,
எக்ஸ் பிளஸ் ஒன் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து சால்வ் பண்ணிடுவோம். ஆனா இங்க இப்போ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இங்க வந்து dx by x ஸ்கொயர் பிளஸ் சம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து இருக்கு. இதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி வந்து இருக்கு. அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி என்ன ஐடென்டிட்டி, இதுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அதை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ ஐடென்டிட்டி வந்து dx by x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 by a tan inverse of x by a. இந்த ஐடென்டிட்டி வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்க a இருக்கிற இடத்துல 3 இருக்கு, அதாவது a ஸ்கொயர் இருக்கிற இடத்துல 3 வந்து இருக்கு. அப்ப a வேல்யூ என்னது, √3. அப்ப நான் வந்து என்ன பண்ணணும், இங்க a ஸ்கொயர் இருக்கா, அப்ப இங்க இங்க வந்து x ஸ்கொயர் இருக்கு. ஆனா a ஸ்கொயர் இங்க 3 தான் இருக்கு. அப்ப நான் அதை எப்படி எழுதலாம், a வந்து அப்போ √3 ஆயிடும். அப்ப a ஸ்கொயருக்கு நான் 3 போடலாம். ஸோ இதை வந்து நான் இன்டகிரேட் பண்ணனா எக்ஸ் வந்துடும் பிளஸ் 2. இப்போ இதை வந்து இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்றேன். அப்போ 1 by, ஏன்னா இங்க ஏ வேல்யூ வேணும்ல, அதனால நான் வந்து மாத்திக்கிறேன் a ஈக்குவல் டு √3. ஸோ அப்போ இதை அப்ளை பண்ணும் போது இதை நீங்க அப்படியே அடுத்த ஸ்டெப்பாவும் போட்டுக்கலாம். இல்லாட்டினா நீங்க வந்து மாத்தி எழுதிக்கோங்க. 1 by x ஸ்கொயர் பிளஸ் √3 ஹோல் ஸ்கொயர் இன்டூ dx minus 6 into 1 by x square plus 2 the whole square into dx. இப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு. x plus 2 இது வந்து into 1 by √3 tan inverse of x தான் இருக்கு by √3, x by √3 வந்துரும் minus 6 into 1 by 2 tan inverse of x by 2 வந்து வரும் plus c. 2 1 time, இது 2 3 times வந்து நம்மளுக்கு வந்துரும். ஸோ x plus 2 by √3 tan inverse of x by √3, இங்க வந்து minus 3 tan inverse of x by 2 plus c வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 18th question. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 19 வந்து பார்க்கலாம். 19th question என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2x by x square plus 1 into x square plus 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். புட் x square is equal to t வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், 2x வந்து வந்துடும் அண்ட் dt by dx வரும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 2x into dx is equal to dt அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ அப்படியே வந்து நான் இந்த வேல்யூ வந்து நான் அப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு இங்க என்ன வரும், dt by இது வந்து t plus 1 into t plus 3 வந்து வரும். ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம், a by t plus 1 plus b by t plus 3 அப்படின்னு வந்து நான் எழுதலாம். ஸோ இப்போ இங்க 1 by t plus 1 into t plus 3 வந்து வரும் அண்ட் a by t plus 1 plus b by t plus 3 அப்படின்னு வந்து வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 by t plus 1 into t plus 3 is equal to a by t plus 3 plus b by t plus 1 வந்து வரும் by t plus 1 into t plus 3 அப்படின்னு வரும். இங்க டினாமினேட்டர் கேன்சல் ஆயிடும். 1 equal to a into t plus 3 plus b into t plus 1 வந்து வரும். put t equal to minus 3 வந்து போடுறேன். ஸோ 1 equal to இங்க வந்து a வந்து 0 ஆயிடும் plus b into minus 3 plus 1. ஸோ இங்க 1 is equal to minus 2b, b is equal to minus 1 by 2 வந்து எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் put t equal to minus 1. ஸோ அப்போ 1 equal to a into minus 1 plus 3 plus b into 0 வந்துரும். 1 is equal to a into 2 வந்துரும். a is equal to 1 by 2. ஸோ a வேல்யூவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், b வேல்யூவும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ a இருக்கிற இடத்துல நான் என்ன போடலாம், 1 by 2. ஸோ 1 by 2
by t plus 1 minus 1 by 2 by t plus 3 வந்து வரும். ஸோ இதுக்கு வந்து அப்படியே இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோம்னா the whole thing into dt வந்து வரும். ஸோ 1 by 2 வெளியில எடுத்துடுறேன். இங்க வந்து 1 by t plus 1 dt வந்துடும் மைனஸ் 1 by 2 இங்க வந்து 1 by t plus 3 into dt வந்து வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணலாம். ஸோ இது என்ன வரும், இன்டகிரேஷன் ஆஃப் 1 by x dx பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், இட் வில் பி log modulus of t plus 1 வந்து வந்துடும் மைனஸ் 1 by 2 log modulus of t plus 3 plus c வந்து நம்மளுக்கு வரும். இப்போ t இருக்கிற இடத்துல நம்ம என்ன எடுத்திருக்கோம், x ஸ்கொயர். ஸோ சப்ஸ்டிடியூட் 1 by 2 log modulus of x square plus 1 minus 1 by 2 log modulus x square plus 3 plus c வந்து வரும். So this is of the form log m minus log n is equal to log m by n. Apply பண்ணுங்க. So 1 by 2 காமனா வெளில எடுத்துறேன். So log modulus of x square plus 1 minus log modulus of x square plus 3 plus c வந்து வரும். ஸோ 1 by 2 இதை வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்போ log modulus of x square plus 1 by x square plus 3 வந்து வரும் plus c வந்து வரும். ஸோ it will be 1 by 2 log modulus of x square plus 1 by x square plus 3 plus c. ஸோ அவ்வளோதான் வந்து கொஸ்டின் நம்பர் 19. நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 20 வந்து பார்க்கலாம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 by x into x to the power 4 minus 1 dxன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து இங்க என்ன பண்றேன்னா மல்டிப்ளை பண்றேன். என்ன மல்டிப்ளை பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மல்டிப்ளை x cube both denominator and numerator. ஸோ 1 by x into x to the power 4 minus 1 into x cube by x cube. இதுக்கு வந்து multiply by x cube both numerator and denominator. இது பண்ணோம்னா into dx. ஸோ இது சால்வ் பண்ணோம்னா என்ன வரும், x cube by இங்க வந்து x to the power 4ன்னு வரும் into x to the power 4 minus 1 dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா put x to the power 4 is equal to t அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும், 4x cube வந்துடும் equal to dt by dx. cross multiply. ஸோ x cube into dx எடுத்துக்கிறேன், dt by 4ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். இதை இங்கேயும் இதை வந்து இந்த பக்கமும் எடுத்துட்டு போறேன். ஸோ இப்போ எனக்கு இது கிடைச்சிருக்கா, எதுக்கு நான் இதை மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கேன்னா என்னோட நியூமரேட்டர்ல எக்ஸ் கியூப் டிஎக்ஸ் வந்து இருக்கு, அதனால நான் வந்து இது மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் டிஎக்ஸ்க்கு பதிலாக டிடி பை 4 வெளியில எடுத்துடுறேன். பை நெக்ஸ்ட் டு த பவர் 4 வந்து டி, டி மைனஸ் 1 இது வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம், ஏ பை டி பிளஸ் பி பை டி மைனஸ் 1 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். 1/4 அப்படியே இருக்கட்டும், நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு கடைசியாக 1/2 சாரி 1/4 அப்படியே இருக்கட்டும். அண்ட் இதை சால்வ் பண்ணிட்ட பிறகு 1/4 நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்க 1/t into t minus 1 is equal to a into t minus 1 plus b into t by t into t minus 1. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 1 is equal to t minus 1 plus b into t வந்து வரும். put t is equal to 1 வந்து யூஸ் பண்றேன். ஸோ 1 is equal to a into 0 plus b. ஸோ b வந்து என்னது 1 வந்துடும். now put t is equal to 0. ஸோ 0 வந்து சப்ஸ்டியூட் பண்ணும் போது 1 is equal to a into 0 minus 1 plus b into 0. ஸோ a is equal to minus 1. ஸோ a வந்து மைனஸ் 1 அண்ட் b வந்து நம்மளுக்கு 1 வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
ஸோ 1/4 வந்துடும். அண்ட் ஏ இங்கே நான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏவோட பிளேஸில் -1/t போட்டுக்கிறேன் டிடி ப்ளஸ் இந்த 1/4 அப்படின்றது இட் இஸ் காமன். இன்டகிரேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். b வந்து 1/t-1 dt வந்து. ஸோ 1/4 இதை வந்து பிராக்கெட் வந்து ஃபார் த ஹோல் திங். ஸோ மைனஸ் இங்கே வந்து இது இன்டகிரேஷன் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? லாக் மாடுலஸ் ஆஃப் டி வந்துடும் ப்ளஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் t-1 வந்து வந்துடும் ப்ளஸ் சி. ஸோ இப்போ இதை சேர்த்து எழுதினோம்னா 1/4 log m மைனஸ் log n வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ லாக் மாடுலஸ் ஆஃப் t-1 பை plus c வந்து வரும். t வந்து என்னது? it is x to the power 4. So 1/4 log modulus of x to the power 4 minus 1 by x to the power 4 plus c. And இதான் வந்து final answer for the question number 20. Next வந்து நம்ம question number 21 வந்து பார்ப்போம். So question number 21, integration of 1 by e power x minus 1 dx வந்து கொடுத்திருக்காங்க. hint வந்து put e power x is equal to t ன்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சம்ம மாதிரியே தான் வந்து நம்ம பண்ண போறோம். இங்க என்ன பண்ணுவோம்? x cube மல்டிப்ளை பண்ணும் இல்ல, ஏன்னா x to the power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு நியூமரேட்டர்ல என்ன வரும்? அதாவது x to the power 4 வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது எனக்கு வந்து 4x cube வந்து வரும். அதை வச்சுட்டு தான் நான் எக்ஸ் கியூபை வந்து மல்டிப்ளை பண்ணேன். இங்கேயும் அப்போ இ பார் எக்ஸை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பார் எக்ஸ் தான் எனக்கு வரும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இன்டகிரேஷன் 1 by e power x minus 1 multiply e power x both numerator and denominator வந்து பண்றேன். ஸோ ஐ வில் கெட் e power x dx by e power x into e power x minus 1 வந்து வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்? முன்னாடி சம்ல புட் e power x is equal to t. அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power x is equal to dt by dx னு வரும். கிராஸ் மல்டிப்ளை e power x into dx is equal to dt வந்துருமா? ஸோ இப்போ இங்க மேல இருக்கிறது அப்படியே வந்துருச்சா? ஸோ இப்போ இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. அப்போ வந்து e power x dxக்கு பதிலாக dt போட்டுடலாம். இங்க வந்து t into t-1 வந்துடும். ஸோ ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து என்னன்னு எடுத்துக்கலாம்? a by t plus b by t-1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்க வந்து என்னது? 1 by t into t-1 is equal to a into t-1 plus b into t by t into t-1 அப்படின்னு வந்து வரும். ரெண்டும் கேன்சல் ஆயிடும். 1 is equal to a into t-1 plus b into t வந்து வரும். put t is equal to 1. So 1 is equal to a into 0 plus b. அப்பனா என்ன அர்த்தம்? b is equal to 1 வந்து அர்த்தம். ஸோ b வேல்யூ 1 கிடைச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் a வந்து கண்டுபிடிக்க போறேன். அதுக்கு என்ன பண்ணும்? புட் t is equal to 0 போடுறேன். 1 is equal to a into 0 minus 1 plus b into 0. So 1 is equal to minus a is equal to minus 1 and b is equal to 1 வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதை எடுத்து இங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டகிரேஷன் 1 by t into t-1 dt is equal to minus 1 by t into dt plus 1 by t minus 1 dt வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? minus log modulus of t plus log modulus of t minus 1 வந்து வரும் plus c. So this is of the form log m minus log n is equal to log m by n. இதை அப்ளை பண்றோம். ஸோ இங்கே தான் மைனஸ் இருக்கு. ஸோ இதான் டினாமினேட்டர்ல வரும். ஸோ log t-1 by t plus c வந்து வரும். t வந்து என்னது? ஸோ t ஓட வேல்யூ e power x. So substituting t is equal to e power x. So log modulus of e power x minus 1 by e power x plus c வந்து வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இப்படியே நம்ம விட்டாலும் சரி, ஆர்
இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா e பவர் x வந்து greater than 1 எப்போ for all x values greater than 0. அதாவது x வேல்யூ 0க்கு மேல இருக்கிற எல்லா x வேல்யூஸ்க்குமே e பவர் x வந்து 1 தான் வந்து வரும். அப்போ e பவர் x minus 1 வந்து என்னது, இது இந்த பக்கம் வரும்போது -1 it is greater than 0 அப்படின்றது அர்த்தம். So this implies modulus of e power x minus 1 by e power x will be equal to e power x minus 1 by e power x. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், log மாடுலஸ் போடாம e பவர் x minus 1 by e பவர் x plus c. ஸோ இப்படி எழுதினாலும் கரெக்டு, இப்படி எழுதினாலும் கரெக்டு. ஸோ நான் ரெண்டு ஆன்சருமே உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 22 பார்க்கலாம். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். So question number 22, choose the correct answer கொடுத்திருக்காங்க. So integration of x into dx by x minus 1 into x minus 2 equals to அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக நம்ம இப்போ சால்வ் பண்ணோம்ல அதே மெத்தடில் தான் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ நான் ஸ்டெப் வைஸ் வந்து ரொம்ப ஸ்டெப் வைஸ் எழுதல, நான் அப்படியே உங்களுக்கு சால்வ் பண்ணி வந்து காட்டுறேன். ஸோ இங்கே என்ன வரும், எக்ஸு பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 வந்து வரும். அண்ட் திஸ் இஸ் a by x minus 1 plus b by x minus 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க இது வந்து என்ன, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, அதாவது எல்சிஎம் எடுங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 வந்துடும். a இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 பிளஸ் b இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 வந்து வரும். அண்ட் இங்க வந்து எக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 வந்து வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 plus b into x minus 1 வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இப்போ புட் x is equal to 2 போடுறேன். ஸோ அப்போ 2 போட்டோம்னா இங்கே வந்து 2 வந்துடும், ஈக்குவல் டு a வந்து 0 plus b is 2 minus 1 which is 1. ஸோ b is equal to 2 வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு புட் x is equal to 1 வந்து அப்ளை பண்ணுறோம். 1 is equal to a into 1 minus 2 plus b into 0 வந்துடும். So 1 is equal to minus a, which is a is equal to minus 1. So வந்து a வேல்யூலையும் b வேல்யூலையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a வந்து என்னது minus 1. So minus 1 இங்க வந்து x minus 1 வரும் dx plus 2 by x minus 2 dxனு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ log அப்ளை பண்ணோம்னா, அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி minus log modulus x minus 1 plus 2 log modulus x minus 2 plus c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம், minus log modulus x minus 1 plus log modulus of x minus 2 whole square வந்து வரும். ஸோ plus c. ஸோ this can be written as log m minus log n வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ log modulus of x minus 2 whole square by x minus 1 plus c. So இது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு வந்து பார்ப்போம், which is option B. So option B தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து question number 23 வந்து பார்க்கலாம். So question number 23 வந்து பார்க்கலாம். So dx by x into x square plus 1 equals to கொடுத்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம நார்மலாக நம்ம போடுறோம்ல, இது நார்மலாக நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம்ல அதே மெத்தடில் தான் வந்து நான் போடுறேன். ஸோ இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது, இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 2x dx வந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன, அப்போ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணணும், இங்கே வெறும் dx தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ வந்து dx by x into x square plus 1 into x வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் பண்ணியிருக்கோம். முன்னாடி சம் பண்ணியிருக்கோம், அதே மெத்தடில் தான் நான் பண்ணுறேன், நான் மாற்றலை நான் மெத்தட். ஸோ தட் உங்களுக்கு புரியும், அதே மெத்தட்லேயே நான் போடும் போது உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும், எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து வரும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன், புட் டி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ டிடி பை dx is equal to 2xன்னு வரும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போகிறோம், 2வை கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ dt by 2 is equal to x into dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் டிஎக்ஸ் இருக்கா. எக்ஸ் டிஎக்ஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்,
வந்து dt by 2ன்னு வந்து போடலாம். ஸோ dt by 2 வெளியில எடுத்துட்டு வந்துடுறேன். பை இங்க வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன் t. ஸோ t இன்டூ t பிளஸ் ஒன் அப்படியே வந்து எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்? ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இதை வந்து a by t plus b by t plus 1 அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். ஸோ இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 1/t into t plus 1 ஈக்குவல் டு a by t plus b by t plus 1 அப்படின்னு வந்து எழுதுறேன். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை, அதாவது எல்சிஎம் எடுத்துக்கிறோம். ஸோ 1/t into t plus 1 வந்துடும். a into t plus 1 plus b into t by t into t plus 1 அப்படின்னு வரும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ அப்போ 1 is equal to a into t plus 1 plus b into t வந்து வந்துடும். put t is equal to minus 1. ஸோ minus 1 போடுறேன். ஸோ 1 is equal to a வந்து 0 ஆயிடும், plus b வந்து minus 1 வரும். ஸோ b is equal to minus 1. இப்போ next t is equal to 0 போடுறேன். So t is equal to 0 போடுறோம். 1 is equal to a into 1 plus b into 0. So a வந்து என்னது 1. So a 1 b வந்து minus 1 வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இதுல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன இருக்கு? 1/2 இன்டகிரேஷன் அப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். a வந்து 1/t dt பிளஸ் இன்டகிரேஷன் -1/t plus 1 dt. ஸோ இப்போ இங்கே அப்ளை பண்ணனா 1/2 இது ஃபுல்லாக வரும். லாக் மாடுலஸ் ஆஃப் டி பிளஸ் லாக் பிளஸ் இல்லை மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் டி பிளஸ் 1 வந்து வரும் பிளஸ் சி. டீக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து வந்துடும் பிளஸ் சி. இங்க வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இது வந்து ஒரு ஃபுல் டேர்ம், அதனால இது ஒன்றும் ஆகாது. ஆனா இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ வந்து இது எப்படி எழுதலாம்? 1/2 இன்டூ 1/2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஸோ 1/2 இன்டூ 2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்துடும் மைனஸ் 1/2 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு வரும். 2 2 கேன்சல் ஆயிடும். ஸோ இது எப்படி எழுதலாம்? இதே ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்படியே வச்சுக்கிறேன். நான் m/n ஃபார்ம்ல எழுதலை, எக்ஸ்போனன்ட் வந்து அப்ளை பண்ணலை. அதாவது லாக் m மைனஸ் லாக் n வந்து அப்ளை பண்ணலை, நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். அப்போ லாக் எக்ஸ் மைனஸ் 1/2 லாக் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பிளஸ் சி. ஆப்ஷன் ஏ இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 7.6 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.